உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் நாம் வள்ளல் பெருமானோடு அவருடைய உரைநடையோடு இன்றைய தினத்தை துவக்குகிறோம். இன்றைக்கு அவருடைய உண்மை நெறி அப்படிங்கிற ஒரு பத்தியை பார்க்க போகிறோம். பொதுவாக அவருடைய படைப்புகளில் 4 விதமான ஒழுக்கத்தை சொல்கிறார். இந்திரிய ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்பதாக 4 ஒழுக்கங்கள். அதில் இன்னைக்கு அவர் ஒரு பட்டியல் கொடுக்குறார். ஒரு சின்ன பட்டியல் தான். அதில் எதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, எதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த 4 விதமான ஒழுக்கங்களில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பகுதி, இந்த பத்தி உண்மை நெறி அப்படிங்கிற நம்முடைய வள்ளல் பெருமானுடைய உரைநடை பகுதியில் இருக்குது. இதுதான் உண்மை நெறி அப்படின்னா நாம் வாழ்கின்ற மற்ற நெறிகள்லாம் உண்மைக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல அவர் என்னென்ன குறிப்புகள் கொடுக்குறாங்கிறத பார்க்கலாமா? கரண ஒழுக்கம், மனத்தை சிற்சபை இடத்தே நிறுத்தல், முதலில் புருவ மத்தியில் நிற்கச் செய்தல், துர்விஷயத்தை பற்றாது இருக்கச் செய்தல், பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல், பிறர் மீது கோபியாதிருத்தல், தன்னை மதியாதிருத்தல், ராகாதி நீக்கி இயற்கை சத்துவமயமாதல், தனது தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது கண்டித்தல் முதலியன கரண ஒழுக்கமாம். கிட்டத்தட்ட 7 கரண ஒழுக்கம்ங்கிறத சொல்றாரு. இந்த 7 கரண ஒழுக்கமும் நம்முடைய வாழ்வியலாக நாம் கடைபிடிக்க வேண்டியது. தினசரி வாழ்க்கை. இந்த டேட்டை குறித்து வச்சுக்கிட்டு நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுப்போம்ல, அப்படியாக புத்தாண்டு பிறந்தாச்சு, நான் இந்த நாள்லேருந்து ஜனவரி 1 இப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்லை. எல்லா நாளும் நாம் சுவாசிக்கின்ற எல்லா பொழுதும் இந்த ஒழுக்கங்களை கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை மேம்படையும், மேம்பாடு அடையும், மேன்மை அடையும் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். முதல்ல ஒவ்வொன்றா பார்த்துடலாமா? திரும்பவும் மனத்தை சிற்சபை இடத்தே நிறுத்தல், முதலில் புருவ மத்தியில் நிற்கச் செய்தல். இது உடனே நம்ம தியானம் பண்ணணும் அல்லது இந்த மாதிரியான வழிமுறையில் தான் நாம் இறையை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சிற்சபை இடத்தை நிறுத்தல் அப்படின்னா நாம் ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டால், நம்முடைய வாழ்க்கையை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து கொண்டால் அதை நம்முடைய நெற்றி பொட்டில் அல்லது மனசின் உள்முனையில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் மனசுக்குள்ள அதை எல்லா நேரமும் ஒரு எச்சரிக்கை விளக்கு மாதிரி நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். துர்விஷயத்தை பற்றாது இருக்கச் செய்தல், பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல். இந்த 2மே மிக முக்கியம். துர்விஷயத்தை பற்றாது இருக்கச் செய்தல்னா தவறான நடைமுறைகள், தவறான வழிமுறைகள், தவறுகள் செய்கின்ற அந்த மனநிலை, இது எல்லாவற்றிலிருந்தும் நாம் வெளியே வர வேண்டும், மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதா துர்விஷயத்தை பற்றாது இருக்க செய்தல் அப்படிங்கிறாரு. பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல், பிறர் மீது கோபியாது இருத்தல். பிறர் குற்றம் விசாரிக்கிறது தானே தொடர்ந்து செய்கிறோம், விசாரியாது இருத்தலை செய்கிறோமா? ஒருத்தரை பற்றி எவ்வளவு தூரம் நாம் பேசிக்கிட்டே இருப்போம் இல்லை, கிசு பேசுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மற்றவங்க இப்படி மற்றவங்க அப்படி பேசுவது தானே நம்முடைய இயல்பாக இருக்கிறது. பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல் மிக முக்கியம். அவர் அப்படிப்பட்டவரா, சரி என் காதுக்கு அதை கொண்டு வராதிங்க, விட்டுருங்க அப்படின்னு மற்றவர்களை பற்றி தோண்டி துருவி இப்படியாக விசாரித்து கொண்டே இருந்தால் நம்முடைய மனசுக்குள் தான் அழுக்குகள் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அடுத்தது பிறர் மீது கோபியாதிருத்தல் அப்படிங்கிறாரு. பொதுவாக மனநல மருத்துவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கோபம் வருது அப்படின்னா ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்து விடுங்க, 1 2 3 4ன்னு 10 வரைக்கும் எண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது சட்டுன்னு கோபம் வர்ற நிலையில் நம்ம ஒரு நிமிஷம் பின்வாங்கி இதை செய்தோம் என்றால் நிச்சயமாக மற்றவர்கள் மீது கோபிப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிறத நம்மால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி கோபப்படாமல், சலனப்படாமல், மனது நிதானமாக இருந்தால் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். வேற ஒன்றுமே இல்லை. பொதுவாக பெருமையாக எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும் தெரியுமா அப்படிம்பாங்க. கோபம் வந்தால் வரட்டும், உங்கள் உடல் நலம் தானே கெடும், உங்கள் பிபி ஏறும், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருங்கிறதான் வள்ளல் பெருமான் சொல்கின்ற உண்மை. எனவே மற்றவர்கள் மீது கோபிப்பது என்பது நீங்கள் மிக உயர்ந்தவர்கள் என்கின்ற நிலையை உணர்த்துவதற்கு இல்லை. எனவே கோபத்தை தவிர்க்க வேண்டும். மற்றவர்கள் மீது கோபியாதிருத்தல் என்பது மிக முக்கியம் என்று வள்ளல் பெருமான் சொல்லித்தரார். தன்னை மதியாதிருத்தல், ராகாதி நீக்கி இயற்கை சத்துவ மயமாதல். தன்னை மதியாதிருத்தல்ங்கிறது மிக முக்கியம். அதாவது நான் பெருசு, நான் தான் உயர்ந்தவன், நான் இப்படிப்பட்ட ஒரு வல்லமை வாய்ந்தவன் தெரியுமா, என்னோட பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா,
என்னோட குடும்பம் யார் தெரியுமா, நான் எந்த மாதிரி நிலையிலேருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா, இப்படி தன்னை வியந்து 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 பேசுகிறோம்ல, அது செய்ய வேண்டாம். தன்னை மதியாதிருத்தல் பணியுமாம் என்றும் பெருமை என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். தன்னை மதியாதிருத்தல் என்றால் உங்களை பற்றி நீங்களே உயர்வாக பேசிக்காதீங்க, உங்களை பற்றி நீங்களே உயர்வாக நினைக்காதீங்க, மற்றவங்க சொல்லட்டும் அதை என்று சொல்கிறார். அடுத்தது ராகாதி விஷயங்களை விடுத்து இயற்கை சத்துவமயமாதல் அப்படிங்கிறாரு. அதாவது இப்படியாக செயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்காமல் இயற்கையோடு இயைந்து வாழக்கூடிய, அந்த மரம் செடி கொடியோடு உறவாடக்கூடிய அந்த இயற்கை ஐம்பூதங்கள்னு சொல்கிறோம்ல, அதனோடு எப்போதும் பேசக்கூடிய மனநிலை வாய்த்து விட்டால் உலகத்தில் வேறு விஷயங்கள் மீது பற்றற்று போய்விடும். இயற்கையோடு இயைந்த வாழ்வுதான் மனசுக்கு நிம்மதியானது, மனசுக்கு சுகமானது என்று சொல்லி தருகிறார். தனது தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது கண்டித்தல் முதலியன கரண ஒழுக்கமாம். அதாவது நான் இப்படித்தான், என்னோட பிடிவாதம் இப்படித்தான் என்று நம்முடைய பிடிவாதங்களால், நம்முடைய வரட்டு கௌரவங்களால் மற்றவர்களுக்கு நாம் அநியாயங்கள் செய்வோம் தெரியுமா, நம்மை அறியாமலேயே செய்வோம், அறிஞ்சும் செய்வோம். அப்படி அந்த அக்கிரமங்களை செய்யாதிருத்தல் மிக முக்கியமான கரண ஒழுக்கம் அப்படிங்கிறார். கரண ஒழுக்கம் என்பது என்றைக்காவது ஒரு நாள் நாம் பின்பற்றி கொள்ளலாம் என்று முடிவு செய்வதல்ல. நம்முடைய வாழ்வியலே இதுதான், நம்முடைய அடையாளமே இதுதான், நம்முடைய சொல் செயல் சிந்தனை எல்லாமாக மாற வேண்டிய விஷயங்களைத்தான் கரண ஒழுக்கம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் என்றால் இது நம்முடைய தினசரி நிகழ்வாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு நொடியும் நமக்கான இயல்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமான் சொல்லி தருவது. இதில் ஏதாவது கஷ்டமானதுன்னு இருக்கா? இல்லை. இந்த 7 தத்துவங்கள் இருக்குது, வாரத்துக்கு 7 நாள், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தத்துவத்தை நாம் பின்பற்ற ஆரம்பித்தால் கூட ஒரு வாரத்தில் இது எல்லாமே நமக்கு கைவந்த கலையாக மாறிவிடும். அப்படிப்பட்ட எளிய விஷயங்களைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி தருகிறார். மனிதர்கள் என்பவர்கள் உயர்ந்த குடிப்பிறப்புகள் என்று சொன்னால் இந்த மாதிரியான தவறுகள் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தில்தான் வள்ளல் பெருமான் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த 7 தத்துவங்களை ஒரு நாளுக்கு 1 என்கின்ற விதமாக நாம் 7 நாளுக்கும் கடைபிடித்தோமானால் நிச்சயமாக தொடர்ந்து வருகின்ற மாதங்கள், தொடர்ந்து வருகின்ற வருடங்கள், தொடர்ந்து வருகின்ற வாழ்க்கை எல்லாமே சிறப்பானதாக அமையும். முயற்சி செய்வோம், இன்றைக்கே ஆரம்பிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.